3 நட்சத்திரங்கள் இருக்கு. ரோகிணி, மிருகசீரிடம், அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. மேஷத்திற்கு அந்த ஆண் ராசி, ஆணினுடைய தன்மைகள் இருக்கும். இது வந்து பெண் தன்மை இருக்கக்கூடியது. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லையா, சுக்கிரன்றது மனைவி, சுக்கிரன்றது காதலியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க சந்திரன் உச்சமடையல, அம்மா கரெக்டா பார்த்தீங்கன்னா ராக்கோழிகள்னு சொல்லுவோம்ல. யார் ராக்கோழி சொல்லுவோம்? நைட்டெல்லாம் மொபைல் பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ராக்கோழி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ராக்கோழிகள் இருக்கவங்களா யார் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம்ப்பா. நேயர்களுக்காக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவங்களுடைய பொதுவான குணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா மேஷ ராசி கொடுத்துருக்கீங்க. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பொதுவான குணம் என்ன, இவங்களுக்கான தொழில், காதல், திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கு? நிச்சயமா காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது ரிஷபம். அதாவது 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்பு. பொதுவாகவே ரிஷபத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட வீடு, இங்க வந்து சந்திரன் தான் உச்சமடைகிறது. அதே மாதிரி இது காலையினுடைய சிம்பிள் இருக்கும். பொதுவாகவே இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்திர ராசின்னு பேர். இது பெண் ராசின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ரோகிணி, மிருகசீரிடம், அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தன்மை இதில் ராசியில் உண்டு. தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள்னே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே வந்து கலகலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்பக்கூடிய ஆட்கள். நான் சந்தோஷமாக இருக்கேனா, என்னை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 24/7 பயங்கர வந்து எப்பயுமே லவ் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். கிவராக இருக்காங்களான்றது பார்ட்னரை பொறுத்தது. மோஸ்ட் ஆஃப் நிறைய லவ் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து தன்னை சுற்றி இருக்க இடத்த வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு நிலை வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அம்மா பிள்ளைங்களா இருப்பாங்க. அம்மாவுக்கும் இவங்களுக்குமான ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக என்னோட லைஃப்பில் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான் கண்ணாவாக தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு 2 எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆட்களாகவும் இருப்பாங்க. நிறைய கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இவங்க. உங்களோட குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சாப்பாடுன்றது, சாப்பாடு முக்கியம், சோறு முக்கியம். முதல்ல எது முக்கியம்? சோறு முக்கியம் சொல்லுவாங்க. அது மாதிரி ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்கள். ரிஷபத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வெரைட்டியாக சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும், சூடாக சாப்பிடணும். நம்ம சொல்லலை இப்போ நார்த் இந்தியன் ஃபுட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் வந்து ரசித்து சாப்பிட்றாங்கல்ல. இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம ரிஷபத்தில் பிறந்தவங்க. அதாவது நான் வந்து இங்கே அரண்மனைன்றத விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பெண்ணுக்கு அரண்மனை இது அப்படின்னா அவளுடைய சமையல் அறைன்னு சொல்லலாம். வீடு தான் அரண்மனை, இருந்தாலும் அதில் சமையல் அறையில் அவளுடைய கைப்பக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் வந்து நல்லா சமைச்சு போட்டேன்னா எனக்கு என் பர்சனல் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுடைய நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு பக்கமும் இருக்கும். இதே இப்போ ஆண்களாக இருக்க பட்சத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்கள், சாப்பாட்டு பிரியர்கள். அதே மாதிரி கலை நுணுக்கம், நிறைய விஷயங்கள் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். புத்திசாலித்தனமாக இருக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா எங்களுடைய 2ஆம் பாவையும் பார்த்தீங்க அப்படின்னா புதனோட வீடு. ஸோ நல்லா புரிஞ்சுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணால் விடவே மாட்டாங்க. நிறைய கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அதே மாதிரி எங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈர்க்கப்படுறதுன்னு இருக்குல்ல. பொதுவாகவே வந்து இதில் பிறக்கிற ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈர்க்கப்படக்கூடிய நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணை வசீகரிக்கக்கூடிய தன்மையும், பெண்ணாக இருந்தால் ஆணை வசீகரிக்கக்கூடிய தன்மையும் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் தான் லவ் லைஃப்பில் போய் மாட்டுறது, லவ் லைஃப்பில் பஞ்சாயத்து சந்திக்கிறது, லவ் பண்ணி இத்தனை வருஷம் காத்திருந்து நான் கல்யாணம் பண்ணி என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்கிறது. எக்ஸ்ட்ரீமான எல்லா ஆட்களும் இதில் உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்கள மாதிரி
லவ் பண்ண முடியாது, இவங்கள மாதிரி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸாக வாழக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுடைய கேரக்டர் வைஸ் எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் எப்பயுமே எதிர்கால சிந்தனை நிகழ்கால சிந்தனைன்னு சில விஷயம் உண்டு. ஒரு நிகழ்காலத்தில் ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களை பார்த்து எப்படி மரியாதை கொடுப்போம்? ஒன்றும் அவங்க படித்த படிப்பு, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதை வச்சு ஒரு பொண்ணு அழுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, அவளை படம் மதிப்போமா? மாட்டோம். நல்லா நீட்டாக வராங்க, அவங்கள பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? நமக்கு மரியாதை இருக்கும். அதே மாதிரி படித்தவங்களுக்கு ஒரு மரியாதை, படிக்காதவங்களுக்கு ஒரு மரியாதை பொதுவாகவே நம்ம இயல்பான மனநிலையில் உண்டு. இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி. இவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸில் தான் இப்போ போடுவாங்க, காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஆனால் அவங்க போடுற விதமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாரீ கட்டுறோம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை போடும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். சாதாரண ஒரு படம் வேஸ்ட்டும் தூக்கி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து அயன் பண்ணி நீட்டாக போடுவாங்க. எங்கேயுமே நீட்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். வீட்டில் கூட அழகு சார்ந்த விஷயங்கள், கலைப்பொருட்களை வாங்கி வச்சு அதை டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது. ஆல்ரெடி ரொம்ப அழகான ஆட்கள் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கலை நுணுக்கமாக மேக்கப் போட்டுக்கிறது, இந்த அட்டாச்மெண்ட், அடிக்கடி பார்லர் போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். காஸ்டியூம்ஸ் வந்து நிறைய வாங்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து உபயோகப்படுத்துறது. அதே மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போவோம்ல, அப்படியே அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து பார்ட்டி வேர், இது வந்து நைட் வேர், இது வந்து இது அப்படி இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆட்கள். எதுலேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்கள். ஒரு பாட்டு இப்படி ஒன்றுமே இல்லாட்டி கூட ரொம்ப கம்மியான விஷயங்களாக இருக்கும், அதுலேயும் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஆட்களும் வந்து ரிஷபத்தில் உண்டு. நிறைய பேருக்கு வந்து மாமியார் பிரச்சனை இருக்கும் பாருங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாமியார் பிரச்சனைன்றது சந்திக்கக்கூடிய இருக்கும். அம்மானால பிரச்சனை, என் அம்மா மாதிரி எனக்கு ஒய்ஃப் இருக்கா, அதனால தான் பிரச்சனை. எப்பயுமே எங்கள் அம்மா என்ன யோசிப்பானோ அதே தான் என் ஒய்ஃபும் யோசிக்கிறேன். அதான் ரிஷபம்னு எடுத்துக்கிட்டா, ரிஷபம் மட்டும் இல்லை, எந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் ஆண் ராசிக்கு தனியான குணம், பெண் ராசிக்குன்னு தனியான குணம் இருக்கும் இல்லையா? ஆமாம். பொதுவாகவே வந்து என்னன்னா இந்த மேஷத்தை எடுத்துக்கிட்டா அந்த ஆண் ராசி, ஆணினுடைய தன்மைகள் இருக்கும். இது வந்து பெண் தன்மை இருக்கக்கூடியது. ஏன்னா சுக்கரனோட வீடு இல்லையா, சுக்கரன்றது மனைவி, சுக்கரன்றது காதலியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சந்திரன் உச்சமடையதுல அம்மா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காம்போ. எங்கள் அம்மானால தான் என்னோட லைஃப் போச்சு, எங்கள் அம்மாக்காகவே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எத்தனை பேருடைய பார்த்துருக்கோம். அது நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த சந்திரன் சுக்கரன் காம்போ எடுத்துட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி பார்த்த வரைக்கும் இவங்களுடைய 7ஆம் இடமே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமாக வரும். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதாவது நான் வந்து செலவாளியாக இருக்கேன், என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒய்ஃப் இருந்தால் பிரச்சனை இல்லை. நானும் செலவாளியாக இருக்கேன்னா கஷ்டமாயிடும்ல. ஆமாம். சில நேரங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். ஏன்னா எந்த இடத்துல உச்சமாகுதோ, எந்த கிரகம் நீச்சமாகுதோ அதனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இவங்களுடைய நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். நான் ஆசைப்பட்ட முறையே எனக்கு அமையலை போய், நான் எதிர்பார்த்தது ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம அப்பப்போ பார்ப்போம், நான் நினைச்சது எனக்கு கிடைச்சதுன்னு மியூசிக்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஒத்து போகிறதுக்கான தன்மை உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்கள், கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கூடிய ஆர்வம் இருக்கும். இதுலேயுமே வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. நிறைய மீடியா ரிலேட்டடில் ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு பாருங்கள் ரிஷபமாக தான் இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்த விஷயம் தன்னை ஆக்டிங்கில் வெளிப்படுத்துறது, ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு இருக்கும். ஒன்று டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, ஒரு டைலாக்ஸ் ரைட்டராக இருக்கலாம், அதே மாதிரி வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. இது நீங்கள் இது ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டோன்னா, பெண்கள் சார்ந்த விஷயங்களில் காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ரிஷபத்தில் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த காஸ்டியூம் டிசைனர்ஸ், அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நிறைய பேர் வந்து பொட்டிக்ஸ் வச்சுருப்பேன்னுவாங்க. ஒரு வீட்லேயே வந்து நான் சின்னதாக ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன், ஆன்லைன் பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு எதுனா ரிஷபத்துக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வேகமாக செய்கிறதெல்லாம் கிடையாது, நிதானமாக செயல்படணும். அதாவது இன்றைக்கி ஒரு விதை விதைக்கிறனாலும் இது அறுவடைக்கு வரைக்கும் நான் பாதுகாப்பு பண்ணணுன்ற இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளும் ஆசை அபிலாசைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் சொந்த வீட்டில் அவங்க உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ளைட் ஏறாது ரிஷபராசி கிடையாதுன்னு சொல்லிடலாம். இன்றைக்கி நிலைமைக்கு இது ரொம்ப முந்தி வந்து கிடையாத ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம்லாம் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்களை பொறுத்த என்ன சந்திரன் உச்சம் இல்லையா, ஸோ நிறைய வந்து நீர் சார்ந்த பகுதிகளாக இவங்களோட வீடே அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கும் அந்த நீருக்குமான ஒரு தொடர்பு இருக்கும். ராக்கோழிகள்னு சொல்லுவோம்ல, யார் ராக்கோழி சொல்லுவோம், நைட்டெல்லாம் மொபைல் பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ராக்கோழி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ராக்கோழிகளாக இருக்கவங்களாம் யார் அப்படின்னா நம்ம ரிஷபத்தில் பிறந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல்
நைட் டைமில் போய் ஒர்க் பண்ணுறோம்ல, இன்றைக்கி என்னென்னா நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, ஒரு டீயை குடிச்சிட்டே நான் பாட்டுக்கு உட்காந்து நைட்டெல்லாம் வேலை பார்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்குலாம் அந்த நிலைகள். நைட்டு வந்து பகலாக இருக்கும், பகல் நைட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய நேரங்கள் வந்து பெரிய ஒரு இரவு பொழுதை வந்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு ஆட்களுமே இன்றைக்கி நம்ம ஷூட்ஸ் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா ஷூட்டிங்ஸ்லாம் பார்க்குறோம்லே, அவங்களுக்குலாம் நைட்டெல்லாம் பகல் அந்த வெளிச்சத்தை போட்டு அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கலைத்துறையில் முக்கால்வாசி பேருக்கு வந்து அமையக்கூடிய பிராப்தம்ன்றது ரிஷபத்தில் உண்டு. நிறைய பேருக்கு அம்மாவே மாமியாராக இருப்பாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அதுவும் உண்டு. அப்பப்போ வந்து இல்லை எங்கள் அம்மா தான் என் உலகம், எங்கள் அம்மா தான் என் பிரச்சனை, அவையா இந்த பொண்ணுக்கு பார்க்குறா என்ன பார்க்க மாட்டா, பெரிய பொண்ணுக்கு பார்க்க மாட்டா, சின்ன பிள்ளைய பார்க்குறா. சில பேருக்கு 2 பேருக்கு கோவங்கள்லாம் வரும். அது என்னமோ சில கருத்து வேறுபாடுகள் இந்த ராசி நடக்கிறதுக்கான இது இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது எதுக்கிட்ட பசங்களாம் அழுகுறீங்கன்னு சில பேர் கேள்வி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா விட்டுட்டு போகிறேன், நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி சில விஷயங்களுமே இங்கே இதில் நிறைய நம்ம பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதான் ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. அந்த பாசத்தை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுன்ற விட ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா நம்ம ரிஷபத்தில் பிறந்தவங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா எனக்கு பிடிச்சிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்றக்கூடிய பிள்ளைங்களும் உண்டு. இதே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டில் வளர்கிற பிள்ளைங்களா இருக்கும்போதும் உண்டு. 2 விதம் இருக்கு. ஆமாம், எங்கெல்லாம் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்து காத்திருந்து அப்படி பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய தொடர்பு வரும். இது யாருன்னா ரிஷபத்துக்கு வரும். ஈஸியாக போயிட்டு நான் வெளில போனேன், படிக்க போனேன், அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, பிக்கப் பண்ணிட்டேன், ஓகேவா வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களும் இவங்க தான். அதனால தான் வந்து சில நேரங்கள் அம்மா மாமியாராக மாறுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஒரு அது உங்கள் பாரம்பரியத்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல இஷ்யூ வர மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாங்கணும். நிறைய ட்ராவல்ஸ் பிடிக்கும், வெளியூர் அதாவது எப்பயுமே லீவ் வருது அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுவாங்கள்ல, இந்த வருஷத்தில் வந்து நான் பணம் சேர்க்குறேன், இது நகைக்காக சேர்க்குறேன், இது வீட்டுக்காக சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி பணம் சேர்ப்பாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் இதுக்காக அட்வென்ச்சருக்காக எதிர்பார்ப்பு எப்பயுமே வந்து ஒரு இயரில் வந்து நம்ம டூர் போகிறதுன்னு ஒரு பிளான் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி டூருக்காகவே பணம் சேர்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இவங்க தான். இவங்ககிட்டலாம் ரகசிய பணம் இருக்கும். உட்காந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம அம்மா, அவங்களாம் சிறுவாடு பணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ரிஷபத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கிட்டே ஒரு சிறுவாடு பணம்ன்றது தனியாக இருக்கும். அது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பணம் மீதான ஒரு ஆசை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இயல்பாக அவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ரொம்ப கலைத்துறமாக, அதாவது இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மகிழ்ச்சியை தானும் அனுபவிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் அனுபவிக்க வைக்கிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஏற்றி வர்ற ஏனியை மட்டும் மறந்துடுவாங்க. அதை மறக்காமல் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்களோட லைஃப்பில் அது எப்படின்னே தெரியாது. சொல்லுவாங்களே கடவுளை கும்பிட போகிறோம், கடவுளே வந்து நமக்கு காட்சி கொடுக்குதுன்ற மாதிரி, கும்பிட போன கடவுள் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்கிற மாதிரி அமைப்புலாம் ரிஷபத்துக்கு நிறைய கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இவங்க நினைச்சாங்கன்னா அது ரொம்ப திறமைசாலியாக உங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சு கொண்டு போக முடியும். நிறைய விஷயங்களை ஒரு மக்கள் மத்தியில் பிரபலம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கலைத்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்களே இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா எப்பவுமே வந்து இந்த சந்தோஷத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கான நிறமே எடுத்துட்டோம் அப்படின்னா வெண்மையான நிறம் கற்பனைக்கலாம். வெண்மையான நிறம் சொல்லக்கூடிய ஆடைகள் உடுத்திக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறது. இல்லை என்னால் ட்ரெஸ் வேர் பண்ண முடியாதுன்னா கவர்ச்சிப்பாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திர ராசியாக இருக்கட்டும், நிலராசின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட எப்பயுமே அந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கு. என் டைல ஒரு நிலம் வாங்கணும், என் டைல ஒரு வீடு வாங்கணும். அப்போ இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்ன்றது கிடைச்சி தன்மை உண்டு. நிச்சயமா ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கோ அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.